திமுகவை சேர்ந்த ஒரு அமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது வன்மமாக பொய்யான ஒரு குற்றச்சாட்டை பரப்பிட்டு இருக்காப்ல. அதை பற்றி ஆதாரமா பார்க்க போறோம். அப்புறம் தமிழக மீடியாக்களோட கண்ணுல மரண பீதி வந்திருக்கு. இவங்க நினைச்சது எதுவுமே நடக்கல அப்படிங்கிறதுனால அதையும் இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரே ஆக மாட்டாருப்பா, அவர் பிரதமர் பதவிக்கெல்லாம் வர முடியாது, அடுத்து ராகுல் காந்தி தான் பிரதமர் அப்படின்னு வாய்ஜவுடால் பேசியிருந்த திமுகவினருக்கெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றது பேரு இடியா அமைஞ்சுது. அதனால அவங்க கடுமையான அவதூறுகளை தொடர்ந்து பரப்ப தொடங்கியிருக்காங்க. ஏன்னா தேர்தல் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ராகுல் காந்தியை அங்க இருக்க ஐபிஎஸ் ஆபீஸர்லாம் சந்திச்சாங்க, அவங்களுக்கு 400க்கு மேற்பட்ட இடங்கள் கிடைக்க போகுது அப்படி இப்படின்னு பயங்கரமா உருட்டிட்டு இருந்தவங்க தேர்தல் ரிசல்ட் வந்த உடனே சந்திரபாபு நாயுடு காலை வார போறாரு, நிதிஷ் காலை வார போறாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் நிறைவேறல. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தில்லா தெம்பா பதவியேற்றாரு. இதை ஜீரணிக்க முடியாம இப்ப பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது வன்மம் கொண்டு திட்டமிட்ட அவதூறுகளை பரப்பிட்டு இருக்காங்க. குறிப்பா திமுகவை சேர்ந்த ஒரு அமைச்சரே இந்த வேலையை பண்றதை பார்த்தா டேய் உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையாடா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. திமுகவை சேர்ந்த அமைச்சராக இருக்கிற மனோ தங்கராஜ் அவர்கள் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாருங்க. என்ன பதிவு போட்டிருந்தாருன்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செங்கோல் வச்சுட்டு இருக்க ஒரு ஃபோட்டோ போட்டு அன்றுன்னு போட்டு அவர் இன்னைக்கு அந்த கான்ஸ்டியூஷனை வணங்குற மாதிரி ஃபோட்டோவை இன்றுன்னு போட்டு ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதில் எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அன்று செங்கோலை வணங்கிய பிரதமர் மோடியை இன்று மக்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வணங்க வைத்துள்ளனர். மக்களின் தீர்ப்பே மகத்தானது, சர்வாதிகாரத்தை விட ஜனநாயகம் பெரிதென மக்கள் புரிய வைத்துள்ளனர். இனியாவது ஜனநாயகத்தை மதித்து நடப்பாரா மோடி அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கோட ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. இதுல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செங்கோலை தூக்கிட்டு வணங்கிட்டு நின்னது எப்பன்னு பார்த்தீங்கன்னா, பாராளுமன்றம் துறக்கையில் தமிழனோட பெருமையான செங்கோலை தூக்கிட்டு நின்ன புகைப்படத்தை இந்த அமைச்சர் போட்டிருக்காரு. இன்னொரு புகைப்படம் என்னன்னா, 2024 இந்த தேர்தலுக்கு அப்புறம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வணங்குற ஒரு புகைப்படம். இவங்க என்ன விஷயத்தை கொண்டு போக கன்வே பண்ண விரும்புகிறாங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்போதான் இந்த மாதிரி அரசியலமைப்பு சட்ட சாசனத்தை வணங்குறாரு, அது வரைக்கும் அவர் வணங்கவே கிடையாது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போக நினைக்கிறாங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பயந்து தான் வணங்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் இவங்க கொண்டு சேர்க்கிற ஒரு செய்தியாக இருக்கு. ஆனால் உண்மை என்னன்னா, 2014 முதல் முறையாக பிரதமராக தனிப்பட்ட பெரும்பான்மையோட பிரதமராக பதவி ஏற்கையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் அதனோட வாசல்ல விழுந்து வணங்கி உள்ள போனார். அவ்வளோ ஒரு நம்முடைய சட்டங்கள் மீதும் நம்முடைய சாசனத்தின் மீதும் அவ்வளோ நம்பிக்கை பெற்றவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். 2019 பிரம்மாண்டமான வெற்றி, யாருமே தேவையில்ல, ஆட்சி அமைக்கலாம், கண்ணை மூடிட்டு என்ன வேணாலும் செய்யலாம். அப்படி இருக்கையில கூட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்ப கான்ஸ்டிடியூஷனை வணங்கினாரு பாருங்க, அதே மாதிரி வணங்கினாரு. ஆனா இவங்களோட கண்ணுல எல்லாம் அது படாது. सबके लिए गर्व और गौरव का क्षण है। माननीय प्रधानमंत्री जी संविधान को नमन कर रहे हैं। भारत माता की, भारत माता की, वंदे 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 वंदे। स्वागत है भाई, स्वागत है। அடுத்து பாருங்க, இந்த தந்தி டிவிக்காரன், தந்தி நியூஸ் பேப்பர்காரன், இவனெல்லாம் இனிமே வதந்தி நியூஸ் பேப்பர் தான் சொல்லலாம். ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவி ஏற்ற அன்னைக்கு, சரித்திர நிகழ்வான அன்னைக்கு, இந்தியாவில் உள்ள ஆல்மோஸ்ட் எல்லா நடுநிலைன்னு சொல்லப்படுற எல்லா நியூஸ் பேப்பர்லையும் ஹெட்லைனா அதுதான் போட்டிருந்தாங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு பதவி ஏற்க போகிறார் அப்படிங்கிறத ஹெட்லைனா போட்டிருந்தாங்க. வெளிநாட்டு ஊடகங்களும் சரி, வெளிநாட்டு நியூஸ் பேப்பர்ல கூட இதை ஹெட்லைனா போட்டிருந்தாங்க. ஆனால் இந்த வதந்தி பேப்பர்காரன் என்ன பண்ணியிருக்கான்னா, ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவராக போகிறார் அப்படிங்கிறத கொட்டை எழுத்துல ஹெட்லைனாக போட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவி ஏற்க போகிற சரித்திர நிகழ்வை குட்டி கொண்ட ஒரு மூலையில் போட்டிருக்கான்.
எவ்வளோ பெரிய வன்மத்தை கக்கியிருக்காங்க பாருங்க. திமுக என்ன நினைக்குதோ, திமுகவில் இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் இங்கே செய்தியாக கொடுத்துருக்காங்களே தவிர மக்களுக்கான செய்தியை இவங்க சொல்லவே மாட்டாங்க அப்படிங்கிறத இந்த நியூஸ் எல்லாம் பார்க்கையில நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதெல்லாம் நிச்சயமாக மத்திய அரசு இந்த வாட்டியாவது கவனிச்சு இவங்க மேலேயாவது நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு தமிழனோட எதிர்பார்ப்பா கூட இருக்கு. அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரதமர் ஆவார் அப்படின்னு உறுதி ஆன உடனே இங்க இருக்கிற கொத்தடிமை மீடியாக்கள் சேனல்கள்லாம் எப்படிமா உருட்ட ஆரம்பிச்சாங்க. இவங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்காது அப்படி இப்படின்னு பல பேர் வந்து கனவுலகத்திலே உருட்டியிருக்கான். அதையும் கொஞ்சம் பார்த்துடலாம். இந்த ஜீவா டுடே அப்படிங்கிற ஒரு கொத்தடிமை 200 ரூபா கொத்தடிமை சேனல் என்ன சொல்லியிருக்கானா, அமித்ஷா அமைச்சராக கூடாது, கண்டிஷன்களால் கலங்கிய மோடி அப்படி. அதாவது அமித்ஷா அமைச்சராக பதவி ஏற்கக்கூடாது அப்படின்னு சந்திரபாபு நாயுடு வந்து சொல்லிட்டாரு, கண்டிஷன் போட்டாரு அப்படின்னு கதையிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தா இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் தெம்பா தில்லா அதே உள்துறை அமைச்சர் பதவி ஏற்று இன்னைக்கு இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய செய்தியை ஒன்று சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா மோடி மண்டியிடுவார், நிதிஷ் சவால், பாஜகவை பதற வைத்த 3 கோரிக்கை அப்படின்னு போட்டிருக்காங்க. இவங்களோட நினைப்பெல்லாம் என்னன்னா, நிதிஷ்குமார் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மிரட்டிடுவார், சந்திரபாபு நாயுடு மிரட்டிடுவார் அப்படின்னு கனவு உலகத்தில் இருந்தாங்க. ஆனால் ஒரு வெங்காயமும் கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் பதவி அவங்களுக்கு கொடுக்கறதா இருக்கட்டும், எந்தெந்த இலாக்கா ஒதுக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நான் தான் எல்லாமே அப்படின்னு நிரூபித்து காட்டியிருக்காரு. அடுத்து வந்து சொல்லியிருக்கான் அதே பாணியில் ஒரு சேனல், இவன் எந்த சேனல்னு தெரியல நமக்கு, நிர்மலா பதவிக்கு ஆப்பு, கடும் நெருக்கடியில் மோடி அப்படின்னு போட்டிருக்கான். டேய் எங்கேந்திரா வரீங்க நீங்கள் அறிவாலய வாசலில் மட்டும் அங்கே போய் உட்காந்துட்டு அங்கே போய் வாங்க வேண்டியதை வாங்கிட்டு மட்டும் செய்தி போடுவீங்களா, எதை வச்சு பேசுகிறீங்களே தெரியலடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. இவனுடைய இதெல்லாம் பார்க்கல. நிர்மலா சீதாராமன் மீண்டும் அதே நிதித்துறைக்கு மந்திரி ஆகியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மையான செய்தி. அடுத்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் அமித்ஷா பற்றி தான். இந்த சூர்யா சேவியர் அப்படிங்கிற ஒரு கொத்தடிமை என்ன போட்டிருக்கானா, உள்துறை அமைச்சராக அமித்ஷா இருக்கக்கூடாது, சந்திரபாபு நாயுடு நிபந்தனைகள் தொடரும் அப்படின்னு போட்டிருக்கான். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் அதே உள்துறை அமைச்சராக இவங்களெல்லாம் கலங்க வைக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி பதவி ஏற்றிருக்காரு. இந்த மனோ தங்கராஜ் நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம்ல, அமைச்சர் மனோ தங்கராஜ் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது எப்படி வன்மத்தை கக்குனாரு அப்படின்னு, அந்த வன்மத்துக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்ததுலேருந்து இந்த மனோ தங்கராஜ் வந்து பயங்கர ஹாப்பியாக இருந்திருக்காப்புல. என்னன்னா அவருடைய பதிவை பார்த்தாலும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸ்டாலின் அவர்கள் வந்து டெல்லிக்கு போகிறப்ப அவரை வந்து கை கூப்பி வணங்கி இப்படி குமிஞ்சு நின்றுட்டு சொல்லியிருக்காரு, ஜனநாயகத்தை காக்க டெல்லிக்கு புறப்பட்டார் கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர், வெற்றி மேல் வெற்றி வாகை சூட வாழ்த்தி வழியனுப்பிய நிகழ்வில். அங்கே போய் என்ன பண்ணார், அங்கே போய் டீயோ வடையோ சாப்பிட்டு ஒரு நாள் அங்கே இருந்துட்டு ஓடியாந்தார். ஒன்றும் பண்ண முடியலை. இவங்க என்ன நினச்சாங்கன்னா, அவர் போய் அப்படியே அங்கே பேசி பெரட்டி தள்ளிடுவார், ராகுல் காந்தியை தூக்கி பிரதமராக உட்கார வச்சுட்டு வந்துடுவாருன்னு நினச்சாங்க. ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிறது தான் நிதர்சனம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இவங்களுடைய கனவுல எல்லாம் மண்ணள்ளி போட்டார், மண்ணள்ளி சுக்கு நூறா உடைச்சிட்டாருன்னா சொல்லணும். இவங்க சொன்ன மாதிரி எந்த அமைச்சருக்கும் பதவி இல்லாமல் போனதில்லை, எல்லாருக்குமே ஸ்ட்ராங்கான பதவி கிடைச்சிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எப்படி அதிக பெரும்பான்மையோட வெற்றி பெற்றிருந்தப்ப முக்கியமான துறைகளெல்லாம் தன்னிடத்தே வச்சிருந்தாரோ, எப்படி பாரதிய ஜனதா கட்சி பக்கமே வச்சிருந்தாரோ அதே மாதிரி தான் இப்போ வச்சிருக்காங்க. நிதித்துறையாக இருக்கட்டும், உள்துறை துறையாக இருக்கட்டும், பாதுகாப்பு துறையாக இருக்கட்டும், ரயில்வே துறையாக இருக்கட்டும், அனைத்துமே பாரதிய ஜனதா கட்சி கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய செய்தி. நான் பழைய மாதிரி தான் ஆட்சி பண்ணுவேன், என்னுடைய ஆட்சி நான் விரும்புகிறபடி என்னுடைய சித்தாந்தப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த அமைச்சரவை பதவியேற்பின் மூலமாக தெளிவாக இந்த திராவிட கொத்தடிமைகளுக்கு சொல்லியிருக்காரு. இனிமையாவது வதந்திகளை பரப்பாம போய் வேலையை பாருங்கடா அப்படின்னு இன்னைக்கு சமூக வலைதளத்தில் இதெல்லாம் வச்சு பதிவுகளை தொடர்ந்து மக்கள் பதிவு பண்ணிட்டு வர்றாங்க. நன்றி, ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.